ஹாய் கைஸ், போன எபிசோட்ல யாமுச்சாங்கிற புது கேரக்டரை பார்த்தோம் இல்லையா? அவனுக்கும் டிராகன் பால்ஸை பத்தின சீக்ரெட் தெரிஞ்சதால கோகுவையும் புல்மாவையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அதோட கண்டினியூட்டியை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோகு, புல்மா, ஊலாங் 3 பேரும் 2 நாளா டிராவல் பண்ணி அந்த மவுண்ட் ஃப்ரை பேனுக்கு 6வது டிராகன் பாலை தேடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே யாமுச்சாவும் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது புல்மா வழக்கத்துக்கு மாறா இந்த பிளேஸ் என்ன இவ்வளோ ஹாட்டா இருக்கு, அதுக்குள்ள சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஊலாங்கோ இல்ல அந்த மவுண்ட் ஃப்ரை பேனால தான் இப்போ இவ்வளோ ஹீட்டா இருக்கு, உனக்கு அதை பத்தின டீடைல்ஸே தெரியாதா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, கியூமாவோ அந்த கிங்கு, அவரும் அவரோட ஃபேமிலியும் வெளியே ஒரு பிக்னிக்காக போயிருந்தப்போ வானத்துல இருந்து ஒரு ஃபயர் ஃபேரி வந்து அந்த மவுண்ட் ஃப்ரை பேனை எரிச்சிட்டதாகவும் அந்த நெருப்பு 10 வருஷம் ஆகியும் இன்னமும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதை பத்தி எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கூட வந்திருக்கேன், நீ படிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி ஊலாங் கேட்க, புல்மாக்கு அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. கோகுவோ அங்க பாருங்க சன்செட் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, புல்மாவும் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு, ஆமா இப்ப மதியம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி சன்செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஊலாங் தான், அது சன்செட் கிடையாது, நல்லா பாருங்க, அதுதான் அந்த மவுண்ட் ஃப்ரை பேனை கொழுந்து விட்டு எரியறதுனால உங்களுக்கு சன்செட் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மொத்த மலையும் அதுல இருக்க கேசலும் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் மாயுனாரியும் திரும்பவும் அவங்களோட மிஷன்ல ஃபெயிலியர் ஆக அந்த பூனை வில்லன் கிட்ட நல்லா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் மின்னலை வச்சு தாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க சில்வர் ஸ்பூனை மறந்துடுறான். இப்ப திரும்பவும் இந்த பக்கம் 3 பேரும் எப்படியும் அந்த மலைக்கு பக்கத்துல வந்துடவும் அந்த மலை தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து இதுக்குள்ள போய் எப்படி அந்த டிராகன் பாலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, ஊலாங்கோ இல்ல இதுக்கு மேலலாம் என்னால உங்க கூட வர முடியாது, அந்த கியூமாவை மட்டும் பார்த்தா நம்ம 3 பேரும் அவ்வளவுதான், உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க, ஊலாங் ஓடுறத பார்த்து கோகு இப்ப பி 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 அப்படின்னு சொல்லி கத்த, ஊலாங்குக்கு திரும்பவும் டயரியா ஸ்டார்ட் ஆயிருது. அந்த கேண்டியோட எஃபெக்ட் சாப்பிட்ட நாள்ல இருந்து அடுத்த 1 மாசத்துக்கு இருக்கும். ஊலாங்கால இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவே முடியல. சரி என்னானாலும் நானும் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்கான். இவங்க 3 பேர் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி யாமுச்சா பார்த்துட்டு, சரி அப்படின்னா அந்த மலையில தான் அந்த அடுத்த டிராகன் பால் இருக்கும் போல, ஆனா அந்த மலை மேலதான் கியூமாவோட கேசலும் இருக்கு, அப்படின்னா அந்த கேசலுக்குள்ள தான் டிராகன் பால் இருக்கா, இவங்களுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த டிராகன் பாலை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க, இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு கத்துற சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்த்தா ஒரு டைனாசர் ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணு பயத்துல கத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிருவான்னு சொல்லி பார்த்தா அவ போட்டிருக்க ஹெல்மெட்ல இருக்க ஒரு கத்தியை எடுத்து வீசவும் அது அந்த டைனாசரோட தலையவே கட் பண்ணிடுது. திரும்பவும் பயத்துல அவ ஹெல்மெட்ல இருக்க ஒரு பட்டன் அழுத்த ஒரு லேசர் போய் அந்த டைனாசர் மொத்தத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுது. அதை பார்த்தா யாமுச்சா, அந்த டைனாசரை விட இந்த பொண்ணு தான் ரொம்ப டேஞ்சரா தெரியறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க இருக்கிற பக்கம் தான் அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப யாமுச்சாவையும் பார்த்து பயத்துல அந்த லேசர் அழுத்த டக்குன்னு யாமுச்சாவும் அந்த பொண்ணு அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். பூவரும் யாமுச்சா கிட்ட, எப்படி யாமுச்சா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் இப்ப நீ நர்வஸ் ஆகாம இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் நர்வஸா ஃபீல் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் புல்மா கோகுலாம் நார்மலா பேசிட்டு இருக்க, ஊலாங் பயத்துல மெதுவா பேசுங்க, கியூமாவும் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாரு, நம்மளை பார்த்தா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புல்மா அவளோட ரேடார் எடுத்து பார்த்துட்டு, அந்த டிராகன் பால் இங்கதான் பக்கத்துல இருக்கு, கோகு நீ உன்னோட கிண்டோ ஒன்னை யூஸ் பண்ணி அந்த கேசலுக்குள்ள போய் டிராகன் பால் இருக்கான்னு சொல்லி பாக்குறியா அப்படின்னு சொல்ல, கோகுவும் அவனோட கிண்டோ ஒன்னை யூஸ் பண்ணி அந்த கேசலுக்குள்ள போக பார்க்க அவன் வால்ல நெருப்பு பட்டதும் பக்கத்துல இருக்க குளத்துக்குள்ள குதிச்சிடறான். இவங்க 2 பேரும் கோகுவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கோடாரி வந்து இவங்களுக்கு முன்னாடி இருக்க செவுத்துல அடிக்கவும் உயிர் பயத்துல திரும்பி பார்த்தா பின்னாடி கியூமாவோ நின்றுட்டு இருக்க, அவர் இப்ப இவங்க 2 பேருக்கிட்டையும், யாரு நீங்க 2 பேரும், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்னோட கேசல்ல இருக்க ட்ரெஷரை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வந்தீங்களான்னு சொல்லி மிரட்ட, புல்மாவும் இல்ல நாங்க அதுக்காகலாம் வரல, நாங்க சும்மா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்றா. கோகுக்கு இப்ப புல்மா கத்துற சவுண்டு கேட்கவும் அவனோட ஸ்டிக்கை யூஸ் பண்ணி புல்மா கிட்ட போக புல்மாவும் ஊலாங்கும் லைட்டா சந்தோஷப்படுறாங்க. ஆனா கோகு அவன் ஓட்டவாயை வச்சுக்கிட்டு என்னால அந்த கேசலுக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லவும் கியூமோவும், அப்படின்னா நீங்க என் ட்ரெஷரை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கீங்களா திருட்டு பசங்களான்னு சொல்லி சண்டைக்கு போக, ஆனா கோகு அடிக்கிற அடியெல்லாம் அவருக்கு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ கோகு கிண்டோ ஒன்னு கூப்பிட்டு அது மேல ஏறி ஃபைட் பண்ண போக ஊலாங்கும் இல்ல கோகு ஃபைட் பண்ணாத தப்பிச்சு போயிடு, அவர் தான் கியூமாவோ அப்படின்னு சொல்ல, கோகு கொஞ்சம் சந்தோஷத்தோட நீங்க தான் கியூமாவோவா, ஆமா உண்மையிலேயே நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். அவரும் இவனோட கிண்டோ ஒன்னை பார்த்துட்டு, குட்டி பையா உனக்கு இந்த கிண்டோ ஒன்று எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, இது எனக்கு டர்ட்டில் ஹெர்மிட்னு ஒரு தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். டர்ட்டில் ஹெர்மிட்டா, மியூட்டன் ரோசி சாமாவையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கோகு பக்கத்துல இருந்த புல்மா கிட்ட, அவர் ஏதோ மியூட்டன்கிறாரு, யார் அது, அந்த தாத்தாவோட பேரு தானே அது அப்படின்னு சொல்லவும் புல்மாவும் அப்படிதான் போல, அந்த தாத்தாவோட பேரு தான் மியூட்டன் ரோசியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப மியூட்டன் ரோசி சாமா தான் உங்களுக்கு இதை கொடுத்தாரா, அவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்க, புல்மாவும் ஆமா அவர் கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு தீவில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் கியூமாவும் இப்ப சந்தோஷத்தோட ஒரு வழியா என்னோட கேசல்ல பிடிச்சிருக்க நெருப்பை அணைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே, ஆமா குட்டி பையா நீ வச்சிருக்கிய அந்த ஸ்டிக் அது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லவும், இது என் தாத்தா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்ல, உன் தாத்தாவா, யாரு சன்கோகானையா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அவரு தான் என் தாத்தா அப்படின்னு சொல்றான். கியூமாவுக்கும் இப்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா உங்களுக்கு என் தாத்தாவையும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் தெரியாது, மியூட்டன் ரோசி சாமா தான் எங்களோட குரு,
சன் கோஹான் தான் அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நான் அவரோட செகண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருந்த ஊலாங்கும் இப்போ புரியுது கோகு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்ல, புல்மாவுக்கோ அந்த தாத்தாவை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு சொல்லி தோணலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, யூமோவோ இப்போ கோகு கிட்ட இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா, நீ உன்னோட கிண்டோவனை யூஸ் பண்ணி என்னோட மாஸ்டரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பாஷோ ஃபேனுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றியா, அது இருந்தால் தான் இந்த நெருப்பை அணைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கோகுவும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்க டிராகன் பாலை எங்ககிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அவருக்கும் டிராகன் பால்னா என்னன்னே தெரியல. கோகு அவங்ககிட்ட இருக்க டிராகன் பாலை காமிச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், அவரும் என்னோட கேசல் இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன், உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு புல்மா இப்போ ஹாப்பியாகிடுறா. சரின்னு சொல்லி கோகு அங்கேருந்து கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் போகிற வழியில் என்னோட பொண்ணு சீச்சியும் அப்படியே கூட்டிகிட்டு போ, நேற்று தான் அவகிட்ட மியூட்டன் ரோஷி சாமாவை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருக்க பாஷோ ஃபேனை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சுட்டேன், நீ போகிற வழியில் அவளை பார்த்தீங்கன்னா அவளையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்க, முன்ன யாமுச்சா அடிச்சு போட்டான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இவரோட பொண்ணு சீச்சி. இதை பார்த்ததும் யாமுச்சாவும் பூவரும் பயத்தில் திரும்பவும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போகிறாங்க. கோகுவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். யாமுச்சாவும் பூவரும் திரும்பவும் அவங்களோட ஜீப்பில் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போனால் அவன் இன்னமும் அதே இடத்துல மயக்கம் போட்டு தான் கிடக்குறா. யாமுச்சா அவளை எழுப்பி விட்டு அவகிட்ட நைஸாக பேசி கியூமா கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி பார்க்க, அப்போ கோகு கிண்டோவனில் அங்கே வரதை பார்த்ததும் இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. கோகுவும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ தான் சீச்சியா அப்படின்னு சொல்லவும், அவளும் இன்னைக்கு நான் பார்க்குறவங்கலாம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லாத அப்படிங்க. கோகுக்கு அவ என்ன பேசுறானே புரியல. நீ தானே கியூமாவோட பொண்ணு அப்படிங்க. ஓ உனக்கு எங்க அப்பாவையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா அவர் தான் அமிச்சாரு, நம்மள 2 பேரையும் போய் அந்த பாஷோ ஃபேனை வாங்கிட்டு வர சொன்னாரு, சரிவா கிண்டோன்ல ஏறு நம்ம போலாம் அப்படிங்க. சீச்சியும் அந்த கிண்டோன் மேல ஏற பாக்குறா, அவளால ஏற முடியல, அதனால கோகுவோட வாழை பிடிச்சிட்டு மேலே ஏற டக்குன்னு கோகுவும் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி அந்த கிண்டோன்ல இருந்து கீழே விழுந்துடுறான். இப்போ எந்திரிச்சு வந்து என் வாழை மட்டும் தொடாத, யாராவது என் வாழை பிடிச்சாங்கன்னா என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் ட்ரைன் ஆயிடுது அப்படின்னு சொல்ல, அதை ஒளிஞ்சிட்டு இருந்த யாமுச்சா கேட்டுறான். ஓஹோ அப்பன்னா இவனோட வாழை தான் இவனோட வீக் பாயிண்டா, இந்த விஷயம் தெரிஞ்சதால இப்போ இவனை ஈஸியாக என்னால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். கோகுவும் சீச்சியும் இப்போ கிண்டோன்ல போயிட்டு இருக்க, கோகு கம்முன்னு இருக்காம அவ பொண்ணு தானான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க, சீச்சியும் ஷாக்கில் கோகுவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. ஆரம்பத்தில் ரொம்பவே கோவப்பட்டாலும் இவன் நாங்கள் டச் பண்ணிட்டதுனால இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் அந்த தீவுக்கான வழியை கண்டுபிடிச்சு மியூட்டன் ரோஷியை பார்த்துடுறாங்க. அவரும் கோகுவை பார்த்து அட நான் கிண்டோவனை கொடுத்த பையன் தானே நீ அப்படின்னு சொல்ல, அவனும் ஆமா தாத்தா நானே தான், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்க, இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.